பிரைஸ் த லார்ட். இன்றைய நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு 5ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அப்படின்னா என்ன பார்த்தோமானால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இயற்கையாக இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியாய் நாம் நினைக்கும் பொழுது இந்த காரியம் அங்கு நடக்கிறது. யோபு தன்னுடைய நெருக்கடியான நேரம், அதாவது ஒரே நாளில் யோபு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார். எல்லா பக்கமும் துன்பங்கள் அவரை நெருக்குகின்றது. இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை என்பதை அவர் உணர்கின்றார். அந்த நேரத்தில் தான் தன்னுடைய மனதில் அவர் தீர்மானம் எடுக்கின்றார். நான் தேவனை நாடி என்னுடைய நியாயத்தை என் தேவனிடம் ஒப்புவிப்பேன். என் தேவன் பெரியவர். என் தேவன் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிற தேவன், துக்கப்படுகிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிற தேவன். நிச்சயமாய் என்னையும் இந்த துன்பத்திலிருந்து, இந்த துயரத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்பி வர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கின்றார். அப்படியாய் உணர்ந்தவராய் அவர் இந்த வார்த்தையை ஏறெடுக்கின்றார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதாய் அவர் அறிக்கையிடுவதை நாம் பார்க்க முடியும். யோபுவுக்கு கிடைத்த முடிவு என்ன பார்த்தோமானால், இரட்டித்தனையான ஆசீர்வாதம். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டித்தனையாய் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். இன்னும் நம்ம வேதத்தில் பார்ப்போமானால், எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அற்புதமாய் அதிசயமாய் நடந்தேறியதை நாம் பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள். யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருக்கின்றார். 3 நாள் முடித்து அவர் எந்தவித சேதமுமின்றி வெளியே வருவதை நாம் பார்க்க முடியும். தானியேல் சிங்கக்குகையில் இருக்கின்றார். எந்தவித சேதமுமின்றி வெளியே வருகின்றார். லாசரு கல்லறைக்குள் இருக்கின்றார். மரித்த லாசர் உயிரோடு வெளியே வருவதை பார்க்க முடியும். இவை எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள். இயற்கையாக நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே கிரியை செய்கின்றார். ஆண்டவருடைய கிரியையினால் இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஆராய்ந்து முடியாத காரியங்கள் நடக்கிறது. இந்த காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக இது நடக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம இன்னைக்கு எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கின்றது. அப்போ நான் நினைக்கலாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, இனி நிச்சயமாக இது கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படியாய் நினைத்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து தான் கடவுள் இன்றைக்கு சொல்லுகின்றார். தேவன் இன்றைக்கு நமக்கு அறிக்கை தருகின்றார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகின்றேன் என்பதாய் நாம் மனதில் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிடுவோம். நிச்சயமாய் நமக்கும் இந்த அற்புத அதிசயம் நிகழும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை அனுபவிக்க முடியும். இன்றைய நாளில் நாம் இந்த வார்த்தையை தியானிக்கிற முடிவில் ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல தகப்பனே இறைவா, இதோ இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாதா, தேவனாகிய கர்த்தர், யாரெல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழாதா, ஒரு அற்புதம் நிகழாதா என ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இப்பொழுதே இந்த வேளையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. அப்பா, நீர் அப்படியாய் செய்ய போகிற மேலான காரியத்திற்காய், ஒரு மேலான அற்புதத்திற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா.